என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. நம்ம ஃபேமிலி குரூப்போட சேர்மன் பொன்னுசாமி கார்த்திக் அண்ணனுடைய பிறந்தநாளுக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ணனுடைய சொந்த ஊரான விழுப்புரம் மாவட்டம் மலையரசன் குப்பம் கிராமத்துக்கு தான் போயிருந்தோம். பிறந்தநாள் கொண்டாட்டம் தானே, கேக்கு வெட்டி கொண்டாடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது, திருக்கோவிலூர்லேருந்து செஞ்சி வரைக்கும் ஜோதி பஸ்ஸில் நீங்கள் அந்த ஒரு நாள் பயணம் செஞ்சிங்கன்னா எல்லாருக்கும் இலவசங்க. அந்த கிராமத்தில் இலவச மெடிக்கல் செக்கப்பும் இலவசமாக ரத்த தான முகாமும் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் அந்த கிராமத்தில் 5000 பேருக்கு வந்து பிரியாணி விருந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டபரால பிரியாணி ஆக்குறாங்கன்றத. அது மட்டும் இல்லைங்க, ஊனமுற்றோர் 25 பேருக்கு இலவச சைக்கிளும் கொடுத்தாருங்க. அதோடு சேர்ந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காருங்க. நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை சுற்றி உள்ள 35 பள்ளிக்கூடத்துக்கு 10 லட்சம் மதிப்பில்னா நோட்டு புத்தகம் வந்து கொடுத்துருக்காருங்க. 1000 பெண்களுக்கு அரிசியும் புடவையும் கொடுத்துருக்காருங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப விழுப்புரம் மாவட்டத்தில் சாதாரண கிராமத்தில் பிறந்த பொன்னுசாமி கார்த்திக் அண்ணன் 4 பேருக்கு நல்லது செய்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் அண்ணன் நிறைய சேவைகள் வந்து செஞ்சுட்டு வராரு. அண்ணனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம்.